Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல 7 கிராண்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ரொம்ப கிராண்டான 7 ப்ளவுஸ் பார்க்க போறோம். 7மே வந்து ஒண்ணுக்கொண்ணு சலச்சதே கிடையாது. ஏனா 7 டிசைன்மே வந்து ரொம்ப யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதோட கலர் காம்பினேஷன்மே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் தனித்தனி வீடியோவா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருக்கும். ஏனா வந்து நமக்கு வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தா இருக்குறதுனால ஒவ்வொருத்தவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்து இத பார்க்கிறதுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு. சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணிருக்கேன். செப்பரேட்டா உங்களுக்கு தனித்தனியா நான் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படினா ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்கேலப் கட்டிங்ல தான் நான் கொடுத்திருப்பேன். ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் அது. நல்ல வந்து ஒரு ரோஸ் கலரும் அண்ட் கிரீன் கலர் தான் ரெண்டுமே வந்து ரொம்ப கலர் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் தான். ரொம்ப சூப்பரா இருந்தது சாரியுமே. ஃபுல்லா நான் கேன்வாஸ் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேன்வாஸ்ல வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதில இருந்து ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டு அந்த ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா நான் ஸ்கேலப்ல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஃபுல்லாவே ஸ்டிச்சிங்மே கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. அண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆனாலுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு தான் வந்து நான் வீடியோஸ் வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா நம்ம நெக் பேட்டர்ன் வந்து நமக்கு எந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலேயே வந்து நான் டிசைன் வைக்கிறதுக்கான கிளாத் வச்சுட்டு ஃபுல்லாவே நான் வந்து வரைஞ்சதுக்கு மேலேயே நான் ஸ்டிச்சிங்கும் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்கேலப் கட்டிங் கொடுத்திருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங்க்கு இடையில வந்து நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கிளாத் கட் பண்ணி ஃபுல்லாவே வந்து ஸ்கொயர் ஷேப்ல கிளாத் கட் பண்ணி நம்ம வந்து மடிச்சிருக்கோம். முக்கோண ஷேப்ல மடிச்சிட்டு 3 லேயர் வச்சிருக்கேன் நானு. அடியில வந்து ரோஸ் கலர் இருக்க மாதிரியும் சென்டர்ல வந்து உங்களுக்கு அந்த கிரீன் கலர் ப்ளேஸ் ஆகுற மாதிரியும் வச்சிருக்கேன். அண்ட் இதோட ஹைலைட்டே வந்து இந்த கலர் காம்பினேஷன் தான். ஸோ இந்த டிசைன் வந்து வேறு ஏதாவது ஒரு இன்னுமே வந்து நல்ல பிரைட்டான கலர் காம்பினேஷனாக இருந்தது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வந்து அந்த கட்டிங்க்கு மேலேயே அதாவது 2 ஸ்கேலப்புக்கும் சென்டராக வந்து நம்மளுக்கு ஒரு கட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இது வந்து நீங்கள் நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ப்ளவுஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த லேயர் மட்டும் ஒரு 3 கலரில் இருக்கும். லேயர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் நெக் லைனுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதிலேருந்து 1/4 இன்ச் மட்டும் நான் கேப் விட்டு ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ண பீஸ்க்கு மேலே வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங்க்கு வந்து நான் ரோஸ் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நல்ல கிராஸ் பீஸாக எடுத்துருங்க. கிராஸ் பீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவு எல்லாமே வர்றதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பிசுறு எதுவுமே வெளியே வராது. கிளாத்தை வந்து நீங்கள் உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து இதை விட இன்னும் சூப்பரான ப்ளவுசஸ் வந்து நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து யூனிக்காக ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருப்பேன். அண்ட் ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. அண்ட் இந்த மாதிரி நான் பஞ்சாக வந்து நான் வீடியோஸ் போடும்போது நான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வந்து நான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே கோவில் திருவிழா ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாக நான் பைப்பிங் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நார்மலாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவீங்கல்ல லைனிங் கிளாத் வச்சு, ஸோ அந்த பேட்டர்னில் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளவுஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண பேட்ச் வந்து நெக்லைனில் வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் தான் கொடுக்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு கேன்வாஸ்க்குள்ளே தான் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த பேட்டர்ன் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் ப்ளவுஸில் வச்சு நீங்கள் தச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது இடையில ஏதாவது ஒரு பிசுறு வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் இதோட லேஸ் வந்து இதில் இன்னொரு ரீசன், லேஸ் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நல்ல ஒரு காப்பர் ஷேடிங்கில் தான் லேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் லேஸுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தின்னான லேஸாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தின்னான சைஸில் நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வளைச்சி நீங்கள் தையல் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே கீழே அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து நான் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வீடியோக்காக கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஆனால் அதே மாதிரி நீங்கள் அந்த லேஸுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது டபுள் லேயரில் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே வந்து 2 லேயரில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் இருக்க மாதிரி ஒரு 3 வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன், கோடு போட்டிருக்கேன். கோடு போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துடலாம். த்ரெட் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கு நல்லா வந்து ஒரு லைட் கலரில் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரைட்டான ஒரு கலரில் தெரியும் பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் ஏதாவது கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் உங்களுக்கு. பட் அது யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நார்மல் ஸ்விங் த்ரெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் லேஸ் மட்டும் கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக இருந்தது அப்படின்னா தான் அதோட என்ன மாதிரியான டெக்ஸ்சரில் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த கீழே வந்து கோடு மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம், ஸோ அந்த இடத்துலையுமே ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் தான் இதில் ஹைலைட்டே. ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வந்து ஸ்லீவுமே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சாரீ இதுதான், சாரீ பாருங்களேன், கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அண்ட் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் இன்னுமே சூப்பராக இருக்கும். லைட் கலராக இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான். ப்ளவுஸோட முன்பகுதியை நான் அடியில் வச்சுருக்கேன், மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். லைனிங்கில் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங்குமே போட்டு எடுத்துருக்கோம். ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு நல்லா அந்த லைனிங் பீஸ் மட்டும் உள்ளே எடுத்து விட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நிறையா சொல்லணும். நம்ம வீடியோலேயே வந்து ஷார்ட்ஸில் இந்த டிசைன் தான் வந்து பர்டிகுலராக இருக்கிறதுலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிட்டான ஒரு டிசைன் தான், ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனர் தான். பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியிருந்தேன் நான். எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் இவ்வளோ கிராண்டான டிசைன் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருந்தோம். நான் அதோட கீழே வந்து நான் பேட்டர்ன் கொடுத்துருப்பேன், ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பேன் கட்டிங். ஸோ அதுதான் வந்து இதில் ஹைலைட்டே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு நெக்கில் வந்து ஒரு சோக்கர் வியர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெவி பேட்டர்னாக இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே நான் எப்போவுமே வந்து கேன்வாஸ் நான் கட் பண்ணலை அப்படின்னா என்னோட ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம வரைகிறது எல்லாமே வந்து தனியாக கிளாத் வச்சு வரைஞ்சி அதை ட்ரேஸ் பண்ணி அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே லைனிங்லேயே நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன். எல்லாமே லைனிங்லேயே வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணிக்குவேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம கேன்வாஸ் எதுவுமே வைக்கல இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிளாத் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 சைடுமே வந்து ஆம்ஹோல்லேருந்து ஒரு கீழே வரைக்குமே நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து கீழே வரும் இல்லையா வளைவா, ஸோ அந்த இடம் வரைக்குமே வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து இதை ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த ஹாஃப் ஒயிட் கிளாத் வந்து எனக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படுது. ஒரு 2 இடத்துல மட்டும்தான் அதை நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் மிச்சத்துக்கு வந்து நம்ம ஸ்லீவ்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். 2 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் இதில் வந்து எந்த ஒரு கேன்வாஸ் ஒர்க்குமே கொடுக்கல, ரொம்ப சிம்பிளாக கிளாத் மட்டும் வச்சு ப்ளைனாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் 3 லேயர் வந்து வரைஞ்சிருக்கேன். அதாவது நெக்லேருந்து ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஒரு 2 லேயர் வரைஞ்சிருக்கேன். ஸோ கீழே வரைஞ்ச 2 லேயரில் மட்டும் கரெக்டாக அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக அந்த டிசைனுக்கு மேலேயே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு.
அண்ட் இதில் வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இடையில கட்டிங் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த கட்டிங் கொடுக்கும்போது கீழே இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் விலக்கி வச்சுருங்க. கொஞ்சம் வந்து நமக்கு கிளாத்தில் பற்றாமல் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது. அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வரைஞ்சி அதுக்கு மேலேயே தையலும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ சைடில் வந்து நம்ம கிளாத்தை ஜாயின் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் சின்னதாக பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ பைப்பிங்க்கு வந்து நான் க்ரீன் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ப்ளவுஸ் கிளாத் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்தை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி கிளாத்து தேவைப்படும், என்ன மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அது எல்லாமே வந்து அவங்கவுங்க ஓன் யூஸ் பொறுத்து தான். ஒவ்வொருத்தவங்க வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சில்க் கிளாத்து, ஸோ அந்த மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கிற கிளாத் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். நம்மளுக்கு சாரீ வந்து நிறைய காசு போட்டு பட்டு சாரீ எல்லாமே வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் ப்ளைனாக கொஞ்சம் வந்து டிம்மாக இருக்கிற மாதிரி, அதாவது காட்டனோ இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பீஸ்லேயோ நீங்கள் டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து கிளிட்டராக இருக்காது, உங்களுக்கு ஷைனிங் கொடுக்காது அது. ஸோ நீங்கள் பட்டு சில்கோ அப்படி இல்லைன்னா ஜாஸ்மின் கிளாத் அந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்கான கிளாத் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நான் மேக்ஸிமம் வந்து ஜாஸ்மின் கிளாத் வாங்கி வச்சுருப்பேன். பட் ஆனால் ஒவ்வொரு கலருக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாமே அதில் அவ்வளோவா அவைலபிளாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து தனியாக வாங்கிப்பேன். அப்படி இல்லை நம்மளுக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப யூனிக்காக இருக்குது கலர் காம்பினேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சாரீலேருந்து தான் கட் பண்ணுவேன். அண்ட் சாரியில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லென்த்து பத்தாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸே எடுத்துருவேன். ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த சாரியில் வந்து உள்முந்தி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி லென்த்துமே கிடைக்கும் வியர் பண்ணும்போது. ஸோ நம்மளுக்குமே வந்து டிசைன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து நல்லா ஸ்கொயர் பீஸாக வந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த துணி எல்லாமே வந்து நம்மளுக்கு முக்கோண ஷேப்பில் மடிச்சிருக்கோம். மடிச்சுட்டு 2 கார்னருமே சேர்த்து வச்சு ஃபுல்லாக நான் தையல் போட்டிருக்கேன். ஸோ அது பேட்டர்ன் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆம்கோல் சுற்றி வர்ற மாதிரி அந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே வச்சு ஓரத்துலேயே நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ஆனால் அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு 2 சைடுமே வந்து 2 ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். லேஸ் வச்சு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் சென்டரில் இருக்க பார்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். சென்டரில் வந்து நம்மளுக்கு லேஸ் வச்சுருக்கோம். லேஸுமே வந்து சைடில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதே லேஸ் தான் வந்து நான் சென்டர்லேயுமே வச்சுருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே வந்து லேஸ் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து சிங்கிள் லேயர் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லேயர் வந்து நான் தையல் போடாமலே வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த லேயர் மட்டும் லைட்டாக தூக்கி விட்டுட்டு கீழே இருக்க அந்த லேயர் வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு நான் தையல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அந்த பிசுறு தெரியவே தெரியாது. சேம் டைம் வந்து அந்த லேஸுமே வந்து நீங்கள் வைக்கும்போது ஒரு ஃபினிஷிங்காக தெரியும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து மேலே ஃபினிஷ் பண்ணி கீழே ஃபினிஷ் பண்ணி தனித்தனியாக வந்து மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு தனியாக நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோமோ அந்த டிசைன் தனியாக தெரியாமல் லேஸ் மட்டும் அங்கங்கே பிட்டாக தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்கள் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே கிளாத் ஒர்க் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் நான் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒர்க்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி கொடுத்துருக்கேன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஷோல்டர் சைடெல்லாம் வந்து ஸ்டோன் கொடுக்கும்போது கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் வேணும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக தான் நான் கொடுப்பேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஒரு வீ கட் மாதிரி கொடுத்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். கீழேயுமே வந்து நம்ம லேஸ்க்கு பக்கத்துலேயே ஃபுல்லாகவே ஸ்டோன் கொடுத்துருக்கோம். சைடில் இருக்கிற பீஸ்க்கு எல்லாமே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப கிளிட்டராக, ரொம்ப ப்ரைட்டாக இருந்தது இந்த ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். அண்ட் இதிலோட வந்து நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் தான் இதில் வந்து ஹைலைட்டே. நல்ல ஒரு ரோஸ் கலர் தான் நம்மளுக்கு ப்ளவுஸு.
ஃபுல்லாக நான் நார்மலாக எப்பவும் போல் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேலே வச்சு ஓரலாக நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். 2 சைடுமே வந்து ஆர்ம் ஹோலையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நம்மளுக்கு எப்பவும் போல் நம்மளுக்கு லைனிங் கிளாத் மட்டும் மடித்து ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸையுமே நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓவரால் வந்து ப்ளவுஸை செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, நான் இதில் பார்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்டரு. ஸோ பார்டர் வந்து நம்மளுக்கு சிங்கிள் பீஸாக இருந்ததை டபுளாக கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஜாயின் கொடுத்துருக்கேன். ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நெக்லைன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 1.25 இன்ச்சில் மறுபடியும் ஒரு ரவுண்ட் நெக் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நான் ஸ்டிச்சிங்குமே கொடுத்துருக்கேன். அண்ட் நிறைய ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்டர் வந்து நம்மளுக்கு சேம் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஹைலைட்டடாக தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான சாரீஸ்க்கு பார்டர் மட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. அதுவே நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணியிருக்கேன். சாரீ நிறைய கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு முக்கோண ஷேப்பில் வந்து ஃபுல்லாத்தையும் மடிச்சிருக்கேன். கிளாத்தை மடிச்சுட்டு 2 கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் அந்த பீஸ் வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 லேயர் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு 6 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே வந்து 1 பை 1 வச்சு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, நெக்லைன்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சில். ஸோ அந்த இடத்துல பார்டர் கட் பண்ணியிருப்போம். கட் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வச்சு இந்த பீஸ் எல்லாமே வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பார்டர் பீஸுக்கு மேலேயே வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் இதை வந்து இதோட சேர்த்துருக்கேன். நான் ஃபுல்லாக மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு விட்டுட்டு மற்ற பிளேஸில் எல்லாமே இந்த டிசைன் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் லேஸ் ஒர்க் வைக்கலாம். லேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காப்பர் கலரும் அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் கலர் இருக்கு இல்லையா, ரோஸு, ஸோ வாடாமல்லி கலர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்லேயுமே வந்து லேஸ் வந்து காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ரோஸ் கலரில் வந்து நல்ல ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் இருக்கும். அது பர்டிகுலராக வந்து இந்த பேட்டர்ன்லேயே வந்து நான் ஒரு 2-3 கலர் காம்பினேஷன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். சேம் டைம் வந்து ஒரு ப்ளைனான ஒரு சாரீஸ்க்கெல்லாம் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து டிசைன் வைக்கிற லேஸ் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தனியாக தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் லேசர் கொடுத்து நான் பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி அந்த பீஸ் எல்லாமே கவர் பண்ணி ரொம்ப நீட்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்க்கு வந்து இடையில இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ பைப்பிங்க்குமே வந்து நான் சேம் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு சாரீலேருந்து நிறைய கட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு வந்து சாரீ கிளாத் கிடைக்கிது, அதாவது கான்ட்ராஸ்டான கிளாத் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைப்பிங் வந்து நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நல்ல ஒரு க்ராஸ் பீஸாக எடுத்துகிட்டு எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைனில் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துடலாம். நல்ல கீழே அந்த வளைவு பகுதியெல்லாம் வரும்போது ரொம்ப இழுக்க வேணாம். கிளாத் வந்து நீங்கள் ஆல்ரெடி கிராஸ் பீஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் ரொம்ப இழுக்காமல் நார்மலாக எப்பவும் வச்சு தையல் போடுற மாதிரியே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. கிளாத் வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஷேப்புமே வந்து கரெக்டாக கிடைக்கும்.
ஃபுல்லாக ஓவரால் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே டாட் பிடிச்சிருக்கேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு பீட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவோட ஜாயின் பண்ணிவிட்டு இதோட டிசைன் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் வந்து ஒரு வீ கட்டில் கொடுத்துருந்தேன். நல்லா வந்து ஒரு ப்ளீட்டடு ஒரு வீ கட் தான் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்லீவு. ஃபுல்லாக கார்னர்லேயே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. ஸ்லீவில் வந்து அதே மாதிரி கீழே அந்த வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ரெடிமேடில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அண்ட் கீழேயுமே வந்து நான் அந்த லேஸ் வச்சுருக்கேன். அண்ட் சாரீ இது தான். ஃபஸ்ட்டு ஒரு சாரீ பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கலர் காம்பினேஷன் தான் இந்த சாரியுமே. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இதில் ஒரு ப்ளவுஸ்க்கு இன்னொரு ப்ளவுஸ் சளைச்சதே இல்லைன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. 7 ப்ளவுஸுமே வந்து 7மே வந்து செம்மையாக இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் கலர் காம்பினேஷனுமே வந்து அந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெவியான பேட்டர்ன்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய டிசைன் வச்சுருப்போம், நிறைய ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்போம். ஸோ என்ன தான் அதில் ஹைலைட் பண்ணாலுமே ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். ஸோ நிறைய ப்ளவுஸ் வந்து அதோட கலர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணாலுமே கலர்ஸ் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து இதில் பார்க்குற எல்லா கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கான்ட்ராஸ்டான கலர்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு வந்தது ப்ளவுசஸ் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸ் தான் அது எல்லாமே. ஃபுல்லாக க்ரீன் கலரில் ப்ளவுஸ் நம்மளுக்கு. சாரீ வந்து நம்மளுக்கு ரெட் கலர் சாரீ. ஸோ ரெட் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாத் எடுத்திருக்கேன். ஜாஸ்மின் கிளாத் தான் எடுத்திருக்கேன் நான். கிளாத் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பாட் நெக் மாதிரி நான் கட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பாட் நெக் கட் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு நல்லா வந்து கீழே ப்ராடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வந்து ஒரு கட்டிங் கொடுத்து நான் ஃபுல்லாகவே பாட் நெக் ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண கேன்வாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேலே வச்சுட்டு ஃபுல்லாகவே அந்த நெக்லைனுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் இதோட ஹைலைட்டட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து பேக் நெக் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லுக் கொடுக்கும். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் இன்றைக்கி கீழே வரைக்கும் கொடுத்துருக்கேன், டீப் நெக்காக கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு 3 inches 3.5 inches வரைக்குமே வந்து கேப் விட்டுட்டு கீழே வரைக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் மேலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி வச்சு அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு இல்லூஷன் தான். நம்மளுக்கு கீழே வரைக்கும் நல்ல ப்ராடான நெக்காக நம்ம வியர் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். பட் ஆனால் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம். பட் இந்த ரெட் கலர் தான் வந்து பர்டிகுலராக நம்மளுக்கு பார்த்தோன்னே ப்ரைட்டாக தெரிகிறது. ஏன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு கீழே வரைக்கும் கட் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டீப் நெக் போட்ட மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அது ஃபுல்லாக அந்த கேன்வாஸ் வச்சுருக்க கிளாத்தை வந்து முன்னாடி திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் கிளாத் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேம் தான், க்ரீன் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஜரி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம எப்போவுமே டிசைன் வைக்கும்போது ப்ளைன் கிளாத் வச்சிங்களா தான் உங்களுக்கு அது பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளைன் கிளாத்தே எடுத்திருக்கேன். நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்து ப்ளைன் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 inch வந்து சதுரமான பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து முக்கோணமாக மடித்து 1 by 1 ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் இந்த பீஸ் வந்து நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே வச்சு நம்ம தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பீஸ் தேவைப்படும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நெக்கே வந்து நல்லா டெப்த்தாக கீழே வரைக்குமே வந்து டீப் நெக்காக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரணும். அண்ட் இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நம்ம வச்சுருக்க வந்து அந்த லூப் பேட்டர்ன் தான். ஃபுல்லாக நம்ம அந்த முக்கோண பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு சென்டராக வந்து நான் காப்பரில் வந்து ரோப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரோப் வந்து ஒரு 1.5 inch நீங்கள் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழே வச்சுட்டு 2 கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி அதை அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க.
அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இந்த மாரி ப்ளவுஸ் எல்லாமே நீங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அண்ட் இது வந்து அவசரமாவும் நம்மனால பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லா கேன்வாஸ் ஒர்க் குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேத்த டைம் வந்து நம்மளுக்கு தேவை தான். ஸோ அதுக்கேத்த மாரி கொஞ்சம் டைம் மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லா வந்து அந்த சென்டர்ல ரோப் வச்சுட்டு லூப் மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வச்சு கார்னர்லேயே நீங்க ஸ்டிச்சிங் குடுத்துட்டே வாங்க. அண்ட் இதே மாதிரி நான் ரெடி பண்ண எல்லா பீஸ்க்குமே வந்து இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா பீஸுமே நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே தான் தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து நம்மளுக்கு போட்டு நம்மளுக்கு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஸ்கேலப்பில் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி அந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சைடில் வந்து அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் கரெக்டாக அந்த பீஸ்க்கு மேலேயே வச்சு இந்த பீஸ் எல்லாமே அப்படியே மேலே வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. கீழே வந்து அந்த ரெட் கலர் பீஸில் இருக்கிற கேப் எதுவுமே நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பீஸை மேலே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக ஹெவியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் கூட தான் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த பீஸ் வச்சு நான் ஃபுல்லாகவே தையல் போட்டுகிட்டே வரேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த லேஸ் வச்சு கவர் பண்ணும்போது எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு மற்றபடி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நான் க்ரீன் கலரில் லேஸ் வச்சு அந்த பீஸை வந்து கவர் பண்ணி நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் இதில் வந்து ரெண்டுமே டார்க்கான ஒரு கலர் காம்பினேஷன் தான். பட் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா வந்து நம்மளுக்கு பீட் ஒர்க் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பிரைட்டான ஒரு லுக்கில் தான் இருந்தது. ரெண்டு சைடுமே வந்து கார்னர் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளியே இருக்க லேயர் மட்டும் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் உள்ளே இருக்கிறதுக்கு வந்து நான் ஒரு லீஃப் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே வந்து க்ரீன் கலர் கிளாத் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது மட்டுமே வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் அதோடு சேர்த்து சென்டர் பீஸையுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு நெக்கு வந்து அந்தளவுக்கு டெப்த்து தேவை கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எந்த ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது இருக்காது. ஸோ 90% வந்து நான் ப்ளவுஸை கட் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்படியே வச்சு நம்ம எந்த அளவுக்கு டிசைனை வந்து மேனேஜ் பண்ண முடியுன்றதை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஸ்டிச்சிங் போட்டாலும் எவ்வளோ தான் வந்து டைட்டன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அது எல்லாமே ஒரு அளவுக்கு தான், ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் வந்து அது அப்படியே இருக்கும். கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்ம வியர் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த கேப் வந்துடும். உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்கனாலுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிராண்டான ஒரு அக்கேஷன்ஸ்க்கு தான் நம்ம இதெல்லாமே போட முடியும். ஸோ அது எல்லாமே எப்போவுமே வரப்போகிறது கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் போட்டுட்டு மறுபடியும் மடித்து நம்ம மறுபடியும் பீரோவில் வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் லைஃப் இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் சென்டர் கட் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும்.
சென்டர் பீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு நெக் பேட்டர்ன் டெப்த்தாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் சென்டர் பீஸ் மட்டும் நான் வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த பீஸை வந்து நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே வந்து ரெட் கலரு, அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர், அதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் வச்சுட்டு கேன்வாஸ் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சென்டராக உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கிற பீஸை மட்டும் நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த கலரில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நேரில் பார்க்கல ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த லீஃப் பேட்டர்ன் வரைகிறோம் இல்லையா, ஸோ அது கரெக்டான எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ சப்போஸ் 3 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு அந்த பேட்டர்னே வச்சு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா, அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் 2 சைடுமே கார்னர் ஸ்டிச்சிங்லாம் போடுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம சென்டரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே அதில் பைப்பிங் கொடுக்குறேன். மேலே இருக்க பேட்டர்னுக்கு மட்டும்தான் நான் பைப்பிங் கொடுக்குறேன். ஸோ மேலே இருக்கிறது மட்டும்தான் நம்ம நெக்லைனோட சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த லீஃப் பேட்டர்னுமே வரணும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் பைப்பிங் கொடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து சென்டரில் இருக்க பீஸில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ரெண்டு சைடுமே வந்து ஹைட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவைன்றதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சென்டரில் இந்த பீஸை வச்சுட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்லைனில் வந்து சென்டரில் கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நான் முக்கோண ஷேப்பில் வந்து கிளாத்தை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிளாத் வந்து 2 லேயராக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்க தான் செஞ்சது. ஏன்னா வந்து கேன்வாஸ் ஒர்க் தான் ஃபுல்லாகவே, நெக்லைன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேன்வாஸ் ஒர்க், அது போக கிளாத் ஒர்க்குமே இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுக்கான டைம் எனக்கு இழுக்க தான் செஞ்சுது. பட் அதுக்கான காஸ்ட்டுமே நான் வாங்க தான் செஞ்சேன். இதில் ஃபுல்லாக 2 சைடுமே நான் டாட் பிடிச்சிருக்கேன். டாட் பிடிக்கும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மேலே டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு கீழே டாட் பிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து லூப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாகவே நான் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த லீஃப் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பஃப் ஸ்லீவ் தான். கீழே ஒரு பைப்பிங் கொடுத்துட்டு அதுலேயுமே ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் கலர் காம்பினேஷனுமே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்கும்போதே ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான். பட் அதில் வந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக நெக்லைன் மார்க் பண்ணிவிட்டு நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு முன்பகுதி அடியில் வச்சுட்டு மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். ஃபுல்லாக லைனிங் கிளாத்தில் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக 2 சைடுமே ஆம்ஹோலும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பீஸ் வந்து நம்மளுக்கு மேலே 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இதே பேட்டர்ன் தான் நான் எல்லா ப்ளவுஸுமே ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ப்ளைனாக வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவேன் நான். அண்ட் நம்மளுக்கு நார்மலாக வந்து க்ரேப் சில்க்கு, நம்மளுக்கு பூனம் கிளாத்து அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா கிளாத் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக, கொஞ்சம் லைட் வெயிட்
கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாத்துக்குமே வந்து நெக்லைன் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு கிளாத் வச்சு உள்ளே திருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஏன்னா அதில் வந்து நெக்லைன் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுத்தா தான் அது கரெக்டாக நிற்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு கீழே ஷோல்டர்ஸ் வந்து ஃபால் ஆகுற மாதிரியே இருக்கும். என்ன தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நெக்கில் வந்து ஒரு லேயர் வந்து நான் கொடுத்துருக்கேன். லேசருக்கு கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கலர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு சாரீ கலர் ஒன்று எடுத்திருப்போம். அண்ட் ப்ளவுஸில் வந்து பேலன்ஸ் இருந்த கிளாத்துமே ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அதாவது பின் பக்கம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். 2 சைடுமே நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 கார்னருமே ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லென்த்தான பீஸ் கிடைக்காது. ஏன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் ப்ளவுஸ் பீஸை. ஸோ அதில் போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து தான் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிளாத்து ரொம்ப லென்த்தாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 2-3 பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பிசுறு எதுவுமே வெளியே தெரிய போகிறது இல்லை இல்லையா. ஸோ அதுவுமே இல்லாமல் கீழே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ப்ளீட்டட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஜாயின் பண்ண கேப் எதுவுமே வெளியே தெரியாது. ஃபுல்லாக வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக மடிச்சுட்டே வாங்க. ஸோ அந்த மாதிரி மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மடிப்பு வச்சு நம்மளுக்கு பாசி வச்சு நம்ம தையல் போடும்போது ரொம்ப நீட்டாக தெரியும், எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ப்ளவுஸ் மாதிரியும் இதுவுமே வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா கலர்ஸுமே வந்து கொஞ்சம் காம்பினேஷன் சூப்பராக தான் இருக்கும். அண்ட் நான் சொல்ல வர்றது வியர் பண்ணுறதுக்குன்னு கிடையாது, எனக்கு பர்டிகுலராக வந்து டிசைன் வைக்கிறதுக்கு சொல்கிறேன். டிசைனுக்கு வந்து நம்மளுக்கு எப்போவுமே காம்பினேஷன் வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ கலர்ஸ் வந்து எந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக தெரியுதுன்றதை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா கலர்ஸுமே வந்து கொஞ்சம் மேட்சிங்காக தான் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து மேலே நம்மளுக்கு க்ரீன் கலர் இருக்கிற மாதிரியும் அடியில் வந்து நம்மளுக்கு அந்த சாரீ கலர், அதாவது நவாப்ல கலரில் இருந்தது அந்த சாரீ கலர், ஸோ அந்த கலரில் இருக்கிற மாதிரியும் அடியில் இருக்க கிளாத் வச்சுருக்கேன். அண்ட் அதை சுற்றி நான் இதே லேஸ் வந்து நான் லாஸ்ட் ப்ளவுஸில் வச்சுருந்தேன். ஸோ அதே லேஸ் தான் இதுலேயுமே வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நாட் நெசசரி தான், எல்லா ப்ளவுஸ்க்கும் கண்டிப்பாக அதை வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் வச்சிங்க அப்படின்னா அதோட லுக்கே வேறு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பார்டர் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த டிசைன் வரும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபுல்லாகவே நான் டிசைன் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சென்டரில் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் ஃப்ளார் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. 2 கலரில் எடுத்திருக்கேன், அதுவுமே வந்து க்ரீன் கலர்லேயும் அண்டு அந்த ஒரு சாரீ கலர்லேயும் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சில் வந்து மடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு 1.25 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் வர மாதிரி இருக்கணும் அந்த கிளாத்து. ஃபுல்லாக கார்னரில் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பிசுறு எதுவுமே தெரியாமல் உள்ளே விட்டு நான் வெளியே எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கீழே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கீழேயே வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. போட்டு தையல்னு சொல்லுவோம். ஸோ நார்மலான நீடில் நம்மளுக்கு கொக்கி வைப்போம்ல அந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு கீழேயே வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த நூலை நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சுருக்கம் கொடுக்கும். சுருக்கம் கொடுக்கும்போது நல்லா சென்டரில் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதிலேயே வந்து நம்ம 2 லேயர் கொடுக்க போகிறோம். கீழே வந்து இந்த க்ரீன் கலர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அந்த ரோஸ் கலர் இருக்க மாதிரி ஃபுல்லாக அந்த கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு மேலே வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளுக்கு கீழே இருக்க லேயராக இருக்கும். அண்ட் மேலே இருக்க லேயரில் வந்து 1 இன்ச் அப்படி இல்லாட்டி 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா 2க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு 2 லேயருமே தனித்தனியாக தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2மே வந்து கான்ட்ராஸ்டான கலர்ஸ்ன்றதுனால டபுள் லேயராக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். கீழே வந்து போக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். போ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளார் பேட்டர்ன் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். டசலுமே பாருங்களேன் கீழே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கலருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் பேட்டர்னை வந்து நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க.
இதில் வந்து நீங்கள் பீட் ஒர்க் வைக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அந்த கீழே வந்து நம்மளுக்கு இன்னொரு கலர் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, மேலே ப்ளீட் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல அடியில் வேறு கலர் வச்சுருப்போம் சாரீ கலர். ஸோ அதோட கலர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே பீட் ஒர்க் வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் சென்ட்ரல் அந்த ஃப்ளார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன்னு தெரில. இனி ரொம்ப நாள் ஆச்சு இதை வச்சுட்டு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஃபுல்லாக 2 சைடுமே டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாகவே பீட் ஒர்க் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 கார்னரில் இருக்க அந்த பீஸையுமே வந்து சென்டராக்கி ஃபுல்லாகவே நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ தெரியும் உங்களுக்கு டபுள் கலர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் சாரீ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே த்ரோட் சேம் கலரில் தான் இருந்தது. நம்மளுக்கு டார்க் ப்ளூ அண்ட் லைட் கலர் ப்ளூ. டார்க் ப்ளூவாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு நல்ல டார்க்காக இருந்தது. நம்மளுக்கு ஸ்கை ப்ளூலேயே வந்து நல்ல டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ப்ளூவும் பார்க்கும்போது 2க்கும் வந்து அந்தளவுக்கு காம்பினேஷன் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக தெரியல. பட் இது நான் அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளவுஸ் நம்மளுக்கு வரதான் செய்யும். எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் தான் எனக்கு இது. ப்ளவுஸ் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக ஹெவியான ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ப்ளைனாக கிளாத் எடுக்கணும்னு கேட்டேன், பட் ஆனால் வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் இதே கிளாத்லேயே எனக்கு டிசைனும் வேணும், பட் கிராண்டாகவும் வேணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு டிசைன் வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி இதை நான் டெலிவரி கொடுத்துருந்தேன் அந்த டைமில். ஃபுல்லாக நெக்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து லைட்டாக வந்து உள்ளே வந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்துட்டு கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்லைனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுவுமே நான் வந்து லாஸ்ட் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஆம் ஹோல் வரைக்குமே வந்து ஒரு டிசைன் போட்டுட்டு சென்டரில் ஒரு டிசைன் போட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனோட ஒரு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைனுமே. பட் ஆனால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். சாரீ கலரில் கிளாத் எடுத்துகிட்டு தனியாக தான் எடுத்திருக்கேன். கிளாத்து சாரீலேருந்து கட் பண்ணல, கட் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே ஜரி தான் கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸுமே ஜரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ப்ளைன் கிளாத் எடுத்துகிட்டு நல்லா வந்து சென்டரில் ப்ளீட் இருக்கிற மாதிரி நான் மடித்து நான் ஃபுல்லாகவே ப்ளீட் வச்சுட்டே வரேன். அண்ட் இந்த ப்ளீட்டை ஃபுல்லாகவே நான் வந்து சென்டரில் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங்குமே கொடுக்க போகிறேன். அண்ட் நான் இப்போவும் சொல்கிற மாதிரி இதில் வந்து கேன்வாஸ் எதுவுமே நான் வைக்கலை, ப்ளைனாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு, அதோட லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அது நம்மளுக்கு சடங்கு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு ப்ளவுஸு. ஃபுல்லாக ஒன் சைடு வந்து 2 சைடுமே நான் ப்ளீட் வச்ச மாதிரியே வச்சுட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் கேன்வாஸ் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ப்ளவுஸில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ப்ராப்பராக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா லைனிங்கில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் டிசைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து கேன்வாஸ் வைக்கலைன்னா ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஈஸி அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் ஆனால் கேன்வாஸ் இல்லாட்டியுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சின்ன மெஷர்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். நோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வரும். ஃபுல்லாக வந்து நம்ம லாஸ்ட் ப்ளவுஸில் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் மேலே இருக்க கிளாத்துக்கு மட்டும் நான் ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ப்ளைனாக கிளாத் எடுக்க விடலை. ஸோ அதனால் மேலே இருக்க அந்த ஆம் ஹோல் யோக் பார்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பார்ட்டு மட்டும் கட் பண்ணுறதுக்கு நான் ஃபுல்லாகவே ப்ளைன் கிளாத் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே இருக்கிற பீஸ் ஃபுல்லாக நல்ல ஜரி பீஸாக இருக்கும், மேலே இருக்கிற பார்ட்டு மட்டும் தனியாக இருக்கும், ப்ளைன் கிளாத்தாக இருக்கும். அண்ட் அயர்ன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். பட் நான் ஆல்ரெடி
நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து அவசரமாக தான் நம்மளுக்கு டிசைன் பண்ணி அவசரமாக தான் ப்ளவுஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் காஸ்ட்டுமே வாங்குகிறேன். ஸோ அதனால் பெருசாக என்னால் அயர்ன் பண்ணி ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது எனக்கு. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சைடில் இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் கிளாத் வந்து நல்ல ஒரு 3 இன்ச்சில் சதுரமான பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கார்னர்லேருந்து நீங்கள் சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வந்துட்டு ஹாஃப் பார்ட் வரும்போது நீங்கள் கீழே இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு. 2 சைடுமே வந்து ஆர்ம் ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த பீஸ் வச்சு தான் நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். அண்ட் இதே மாதிரி பீஸ் வந்து நீங்கள் நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைடுமே நம்ம வச்சு நம்ம தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாத் கொஞ்சம் ஜாஸ்தியே எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து சாரியில் கட் பண்ணாமல் தனியாகவே கிளாத் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு கலர்ஸ் தான். நம்மளுக்கு ப்ளூ, நேவி ப்ளூ அது எல்லாமே கொஞ்சம் காமனான ஒரு கலர்ஸ் தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தனியாக கிளாத் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த பேட்டர்ன் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பூ மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு டபுள் லேயராக தெரியணுன்றதுக்காக நான் காப்பர் கலரில் ரோப் கட் பண்ணி அந்த லேயரை மட்டும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்ம ப்ளைன் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நமக்கு டிசைன் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கிளாத், அந்த பேட்டர்ன், அந்த பார்ட்டை மட்டும் தனியாக காமிக்கிறதுக்காக தான் நான் ப்ளைன் கிளாத் வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து 2 சைடுமே வர்ற மாதிரி நான் கிளாத் நிறைய கட் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு ப்ளவுஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த சைடுமே வந்து அந்த பார்ட்டில் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் ஃபுல்லாகவே 2 சைடுமே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் நெக்லைனில் வந்து நம்மளுக்கு அந்த கிளாத் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்னை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு லேஸ் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். லேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தின்னான லேஸ் தான். பட் ஆனால் இதுக்கு கொஞ்சம் வந்து பெரிய லேஸாக வச்சாலுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. மேலே இருக்க பீஸை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கீழே இருக்க பீஸையுமே வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துடலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு 2-3 சைடில் வந்து நம்மளுக்கு பிரித்து நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த சைட்லேருந்து நம்ம லேஸ் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு லேஸ் எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து கவர்டாக இருக்கணும். எல்லா ஏரியாவுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கணும். தனித்தனியாக நம்மளுக்கு அந்த பிசுறு எல்லாமே தெரிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா அது ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே வந்து அந்த ஆர்ம் ஹோல் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடில் இருக்கிற பீஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு நார்மல் ப்ளூ தான், உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேஸ் எடுத்துகிட்டு 2 லேயரில் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஃபுல்லாகவே 2 சைடுமே கார்னரில் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சென்டரில் ப்ளீட் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே பீட் ஒர்க் வச்சதுக்கப்புறம் இதோட லுக் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உங்களுக்குமே கலர் காம்பினேஷன் கொஞ்சம் டார்க் அண்ட் லைட் கலராக இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக லேசர் கொடுத்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டரில் வந்து அந்த லூப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் பீட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து வைக்கல. அண்ட் ஸ்லீவ்லேயுமே வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றதை நான் பார்ப்போம்.
அடுத்த ப்ளவுஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான். ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்ல கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு எனக்கு சின்ன சின்ன கிளாத்தாக தான் கிடச்சிது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து நான் பீஸ் எடுத்திருக்கேன். பீஸ் எடுத்துகிட்டு நல்ல லென்த்தான கிளாத்தாக வர மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து பெரிய கிளாத்தாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரெடி பண்ண கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 சைடு கார்னருமே வந்து நம்ம தையல் போட போகிறோம். நார்மலாக வந்து நம்ம லூப் ரெடி பண்ணுவோம் இல்லையா கிளாத்லேயே, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பின்பக்கம் அதாவது பிசுரை நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ரெண்டையுமே வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. கிளாத்தை மடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு அந்த பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே நெக்லைனில் வச்சு நம்ம லூப் மாதிரி வச்சு ரெடி பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சிங் எதுவுமே வெளியே தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து அந்த பீஸ் எதுவுமே பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி அந்த பீஸை உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல நீளமான கிளாத்தாக கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 1.5 இன்ச்சில் வந்து அந்த கிளாத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நிறைய பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் அதை வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைப்படுமோ அவ்வளோ கிளாத் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண கிளாத் எல்லாமே நம்ம நெக்லைனில் வச்சு நம்ம தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லைனிங் கிளாத் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். லைனிங்கில் நெக்லைன் வரைஞ்சிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாகவே அந்த பீஸை வந்து 1 by 1 பக்கத்துலேயே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். கேப் இல்லை, ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு அந்த பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லூப் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ண நெக்லைனுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே நான் இதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெக்கில் வந்து அந்த பிசில் எல்லாம் வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஸோ இது எல்லாமே இன்விசிபிளாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைன் வைக்கும்போது ஃப்ரண்ட் அதாவது முன்பகுதியில் எவ்வளோ நீட்டாக நீங்கள் கொடுக்குறீங்களோ ஃபினிஷிங், அதுக்கேற்ற மாதிரி பின் சைடுமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து முன் சைடு வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிசுறு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு நூலாக வரும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு அந்த கிளாத்தில் இருக்க ஜரியெல்லாம் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாமே அவங்களுக்கு வியர் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக் சைடு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஓவர்லாக் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி லைட்டாக அந்த கிளாத்தை மடித்து வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிவிடுங்க. ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாத்தே வந்து வெளியே தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அவங்களுக்குமே வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே அடியில் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட முன்பகுதி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கிளாத் வந்து நம்மளுக்கு சென்டரில் எப்பயும் போல் நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை அதாவது நம்மளுக்கு லைனிங் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் உள்ளே திருப்பி எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த லூப் வச்சுருந்த பேட்டர்ன் எல்லாமே நெக் லைனில் வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப இன்விசிபிளாகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த டிசைன் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வைக்கும்போது அதுவே வந்து ஒரு நெக்கில் வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்குது. வேறு எதுவுமே டிசைன் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 சைடுமே நான் ஆர்ம் ஹோல்மே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து பேலன்ஸ் இருக்கிற மாதிரி கிளாத் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் லாஸ்ட் ப்ளவுஸ்க்கு பண்ண மாதிரி 2-3 பீஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி டபுள் கலர் தான் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்திருக்கேன். பிசுறு இருக்க பார்ட் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பீஸ் எல்லாமே நம்மளுக்கு உள்ளே இருந்து திருப்ப போகிறோம் உள்ளே விட்டு.
நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஓரலாக தான் நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன் சைடு ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம். ஸோ அப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு இன்னொரு பார்ட்டை மார்க் பண்ணி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப்லேயுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரே ஷேப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே அந்த பீஸ் எல்லாமே உள்ளே விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எடுத்துகிட்டு உங்களுக்கு அயர்ன் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீட் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு ப்ளீட் வைக்கும்போது ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு தையல் போட்டுகிட்டே வரேன். ஸோ இதே மாதிரியே இந்த பீஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு டிசைன் பார்த்தோம். ஸோ அது ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் அண்ட் இது ஒரு ஃப்ளார் பேட்டர்ன். எல்லாமே வந்து அந்த ப்ளீட்டில் தான் இருக்குது. அண்ட் ப்ளீட் வந்து நம்ம எப்படி அந்த ஸ்டெப்பு கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ப்ளீட் வந்து நம்மளுக்கு நேராக இருக்கிற மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃப்ளார் டைப்பில் வரும். அண்ட் சேம் டைம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த ப்ளீட் வந்து நீங்கள் மடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் டபுள் கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபுல்லாகவே சென்டரில் இருக்க பீஸில் மட்டும் தான் நான் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரேன். அண்ட் நம்மளுக்கு மேலே வரைக்குமே நான் வந்து அந்த ஸ்டிச்சிங் கொடுத்து அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஸோ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக மடித்து நீங்கள் பீடோர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நான் ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளார் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்மளுக்கு முக்கோண ஷேப்பில் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டிருக்கேன். கரெக்டாக 5 பீஸ் எடுத்திருக்கேன். 5 பீஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக இதே மாதிரியே ஸ்டிச்சிங் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த பீஸை வந்து நல்லா வெளியே எடுத்து விட்டுட்டு ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பக்கத்துலேயே போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே இன்னொரு லேயர் ரெடி பண்ணுறதுக்கு நான் அந்த க்ரீன் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்மளுக்கு எப்பவும் ஃப்ளார் ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே வந்து முக்கோண ஷேப்பில் பாதி வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் அதை சுருட்டிக்கிட்டே வாங்க. சுருட்டிட்டு மற்ற பீஸ் எல்லாமே ஒன்றா வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் இந்த பீஸுமே நான் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டபுள் கலரு அப்படி இல்லாட்டி டபுள் லேயர் ஃப்ளாரு அந்த மாதிரி ஏதாவது வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலான ஒரு ப்ளவுஸாக இருந்தாலுமே கொஞ்சம் கிராண்டான ஒரு ப்ளவுஸ் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் ஃபுல்லாக நார்மல் நீடில் வச்சு இந்த ஃப்ளார் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சேர்த்து நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டபுள் லேயர் வைக்கிறீங்க, அதுவும் கீழே வந்து வேறு மாதிரியான ஒரு ஃப்ளார் பேட்டர்ன், மேலே வந்து வேறு மாதிரி ஒரு ஃப்ளார் பேட்டர்ன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக அது ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கோங்க. க்ளோஸாக வச்சுட்டு நீங்கள் 2-3 தையல் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு ரோப் எடுத்திருக்கேன். ரோப் எடுத்துகிட்டு அதுலேயுமே சிம்பிளாக வந்து நான் டசல் ரெடி பண்ணியிருக்கேன். பார்டர் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். டசலுக்கு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்டர் கட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு ப்ளவுஸ் போக. ஸோ அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கீழே டசல் ரெடி பண்ணியிருக்கேன். கீழே அந்த டசல் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து 2 லேயருக்குரிய ஃப்ளாரையுமே நம்ம வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரப்போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப வேலை கம்மி தான் நம்மளுக்கு, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும். கீழே வந்து நமக்கு அந்த ப்ளூ கலரில் பெட்டல்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வச்சு ஃபுல்லாக நான் ஃப்ளார் மேக் பண்ணுறேன். ஃபுல்லாக 5யுமே வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஹேண்ட் ஸ்டிச்சிங் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நான் அதுக்குள்ளேயே வந்து இந்த இன்னொரு ஃப்ளாருக்குரிய லேயருமே வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுக்குமே கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வியூ பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக நான் பீடர் கொடுக்க போகிறேன். ஸோ பீடர் கொடுத்ததுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பாருங்கள், சென்டரில் ஃபுல்லாக நான் பீடர் கொடுத்துருக்கேன். சைட்லேயுமே அந்த லூப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் பீடர் கொடுத்துருக்கேன். சென்டரில் ஃப்ளார் வந்து நம்ம ஸ்டோன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லீவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக ப்ளீட்டடில் கொடுத்துருக்கோம். சென்டரில் ஒரு ரெடிமேட் ஃப்ளார் ப்ரூச்சஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஃப்ளார் வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.